Hello friends, welcome to Kamus Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ஸ்பைசி ஸ்டஃப்டு brinjal. brinjal பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபி ரொம்ப லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பா வீட்ல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கத்திரிக்காவை இப்படி 4 பங்கா நான் அரிஞ்சு வச்சிருக்கேன். கடலை பருப்பு 2 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காய்ந்த மிளகாய் நான் 10 எடுத்திருக்கேன், பூண்டு 6 பல், தேங்காய் 2 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடலை பருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெந்தயம், மிளகு, வேர்க்கடலை, சீரகம், தனியா, பூண்டு, காய்ந்த மிளகாய். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக தேங்காய் சேர்த்துக்கிட்டு ஒரு 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இந்த மிக்சரை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கூல் டவுன் ஆகட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயை நம்ம 2 நிமிஷம் வதக்கிட்டு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் வேக விட்டுறலாம். மிக்சர் கூல் டவுன் ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பிரிஞ்சால்ஸ் நல்லா ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிரிஞ்சால்ஸ் கூல் டவுன் ஆனோடனே நம்ம ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லா பிரிஞ்சால்ஸையும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சால்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். ரிமைனிங் மிக்சரையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடா. சுவையான ஸ்பைசி ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரச சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.